இது எத்தனை அடி பட்டம்? 16 அடி. ஆனா உண்மையா இதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே இல்லையே. கண்ககுத்துதாளுக்கு முசுறு கடிக்க போறா. மொத்தமாக 196 பெட்டி இருக்குது. எனக்கு பயமான ஒரு ஆள் விட்டா நானும் சேர்ந்து போடுவேன். ஒரு 2 நாள்ல கட்டிட்டோம். எங்களுக்கே பார்க்க ஏத்தோணும் போல இருக்கு பட்டம். நிச்சயம் பாருங்க. ஆமா இதே இந்த வீடு வேண்டாம் கடவுளே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் கொம்மாந்தரைக்கு போக போகிறேன். பவனீசன் ஏற்கனவே கொம்மாந்தரை என்ற ஊரை ஒரு காணொளி பதிவு செய்த நீங்கள் தானே என்று நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம். அந்த காணொளி பதிவு செய்ய வரும்போது வீதியால் பயணம் செய்து கொண்டு போகும்போது ஒரு வீட்டு பகுதியில் ஒரு பெரிய ஒரு படலை இருந்துச்சு. என்னடா இது பெரிய படலையாக இருக்கான்னு வடிவா ஊத்து பார்த்தா அது படலை இல்லை, பட்டம். அந்த பட்டத்தை உண்மையிலேயே கட்டுறதுக்கு 5-6 நாட்கள் தேவைப்படும் என்ற அளவுக்கு ஒரு பெரிய பட்டம். அந்த பட்டம் இப்போ ஏற்றுவீங்களா அங்கே 2 தம்பியாக்களை கேட்டேன். அப்போ அந்த தம்பியாக்கள் சொல்லியிருந்தார்கள் காற்று வேறத்தான் ஏற்றுவோம், எதுக்கும் உறுதியாக சொல்ல தெரியலையென்றார். அப்போ நான் சொன்னேன் என்னுடைய தொடர்பெண்ணை கொடுத்து இந்த தொடர்பெண்ணுக்கு நீங்கள் இப்போ ஏற்றுறன்றதை தெரியப்படுத்துங்கொண்டு அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் நான் வீட்டை நிற்கும் போது எனக்கு ஒரு குரல் பதிவு வந்திருந்தது. இன்றைக்கு பட்டம் ஏற்ற போகிறோம். அது சாதாரண பட்டம் இல்லை மக்களே. எனக்கு தெரிஞ்சு 10-15 அடிக்கு மேலே அந்த பட்டத்தினுடைய அளவு. அந்த பட்டம் ஏற்றுறதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்கிறதுண்டா இந்த உலகத்திலேயே பட்டத்துக்கு பெயர் போன ஒரு இடம் என்றால் அது வடமராட்சியாக தான் இருக்கும். எனவே அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு ஊரில் ஏற்றப்படுற பட்டத்தை போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தனியே ஏற்ற மாட்டார்கள், தொடுத்தல் தான் விடுவார்கள் என்று நம்புகிறேன். போய் பார்த்து உங்களோட அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அதில் பாருங்க கொம்மாந்தரை வீதி என்று இருக்குது. இந்த வீதியால் தான் உள்ளுக்கு போகணும். இங்கே இருந்து பயணம் செய்து போய் பட்டம் ஏற்றுறதை பார்த்து அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து காணொளியை நிறைவு செய்கிறேன். வாங்க போவோம். சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். கொம்மாந்தரை என்று இதில் எழுதி இருக்குது. சில பேர் சொல்கிறார்கள் கொம்மந்தரை என்று. எனவே ஊரினுடைய பெயர் எது சரி என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இந்த ஊரை நீங்கள் ஒரு காணொலியாக பார்க்க விரும்பினா பவனீசன் கொம்மந்தரை என்று தேடினீங்கன்னா அந்த காணொளி வரும். உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு ஊர் தான் இது. எனவே தேடி பாருங்கோ. இப்போ நாங்கள் பட்டம் ஏற்றுற இடத்துக்கு போகிறோம். இங்கே ஏற்கனவே நிறைய பட்டங்கள் தொடுத்தல் நினைக்குது. அந்த பட்டங்களா? ஓ, தொடுத்தல்லாம் விட போகிறாங்க. பெரிய பட்டம் தெரியுமா? சரியான பெருசு. நாங்கள் வரும்போது தம்பி எப்போ ஏற்றுறீங்கள் என்று கேட்டு நாங்கள் ஏற்றும் போது சொல்கிறோன்னு சொன்னவர்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் எங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் தான் பட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். ஐயோ, இது ஒரு பட்டமா 2 பட்டமா? பார்க்குற இடமெல்லாம் பட்டம் விடா. இங்கே இந்த பக்கம் பட்டம், அந்த பக்கம் பார்த்தா பட்டம். அதான் இந்த மாரி காலம் மழை எப்படியோ அதே மாதிரி பட்டங்களும் அதிகமாக இருக்கும். வடமராட்சியில் நிறைய பட்டங்களை பார்க்க முடியும். சரி, இந்த வீதியால் இப்படி பயணம் செய்வோம். எங்க பாப்பம் பட்டத்தை எங்கே எங்கிட்டாப்பா பட்டம் ஏற்றுறதுக்கு தயாராகி விட்டார்களே. வாங்கோ பட்டத்தை பாப்போம். ஏற்கனவே கொஞ்சம் ஏற்றி தான் நிற்குது. இதோட இந்த பெரிய பட்டத்தை தொடுத்து விடப்பேன். வாங்க பட்டம் ஏற்றுறதுக்கு போவோம். பிடிக்கிறான்னு வாங்க. விழுக்குமோ விழுக்குமோ? கயிறுகளை பார்க்கவே பயமாடு.
அவங்க பட்டத்தை பிடிச்சி பாருங்க. தூக்கலாம் விடாடே. இதுக்கு எப்படி என்ன பாருங்க. வாங்க அந்த பெரிய பட்டம் இருக்க போய் பார்த்து கொண்டு வரும். இதை விட பெருசு. ஏற்கனவே இதில் 1 2 3 4 பட்டம் நிற்குது. இன்னொரு பெரிய பட்டம் விட போகிறாரு. கைத்துன மொத்தத்தை பார்த்தீங்களா? இந்த தூணை பிடிங்க கொண்டு போகாதா? அதுக்குள்ளே காட்டுங்க. அந்த வாகனத்தை பாருங்க, எவ்வளோ பட்டங்கள் பாருங்க. 1 2 வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குமே, அப்படி இருக்கு பட்டங்கள், நிறைய பட்டங்கள். வடமராட்சின்னா பட்டம், பட்டமண்டா வடமராட்சி. பட்டத்தை எடுத்து கொண்டு வரோம். வாங்க வாங்க பட்டத்தை எடுத்துடுறோமா? ஒவ்வொரு ஆண்டு மேத்துறீங்களா? இது இதுதானே இல்லை வேறு வேறு? ஆ, இது வானத்தில் நட்சத்திரம் மாதிரி பட்டங்கள் நிற்குது வடமராட்சியில். அது கேட்கும். இப்போ பட்டம் அங்கே இருந்து எடுத்துரும். ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி ஏன்னு. பட்டம் பட்டத்தின் பெருச பேருங்கோ. கடவுளே, என்ற கடவுளே. இப்பவே எப்படி என்ன முதல் இது எத்தனை அடி பட்டம்? 16 அடி. அதுல 4 பட்டம் நிக்குது என்ன? செருப்போட நிக்கிறேன் நான். தோட்டம் அம்மா பட்டத்துல அதே இழுக்குது. சரியா என்ன தூக்குற மாதிரிக்கிறேன். வால் கட்டுப்படுது. முச்சியை பாருங்க. எனக்கு எப்படி இழுக்க வேண்டிய எதிர்பார்ப்பு தான் இருக்கு மக்களே. இது ஒரு நிலத்துக்கு 14
சின்ன சின்ன பெட்டி பெட்டியாக இருக்குது. இந்த பக்கம் 14, மொத்தமாக 196 பெட்டி இருக்குது. இந்த பின்னான் பட்டம் இருக்குல்ல, ஏற்கனவே நினைக்கிறேன் 4 பட்டம், அதை இந்த பட்டத்துக்கு பின்னுக்கு கட்டுறார்கள். கட்டுறது பாருங்க, கையால் பிடிக்கலாமோ? ஆனால் என்னென்னு இருக்கிற நீங்கள் அது விழுந்தான்னு எடுக்கிறதா? இனி எப்போ வரைக்கும் நிற்கும் இது? அப்படி சுற்றி அமத்து அமத்து. இதே இந்த எழுவலுக்கு தானே. இதே இந்த எழுவு வேண்டாம் கடவுளே. சரி கதை. அதை கையில பிடிச்சி வச்சிருப்பீங்களா? அதை உச்சியில பிடிச்சிட்டு விடுவோம். இல்ல அப்படியே விட்டுருவீங்களா? அப்படியே கொஞ்சம் இடாக்கி போட்டு தான் விடுவோம். சரியா எங்க எல்லாம் அப்படி போட்டு கொஞ்சம் இடுப்புல பட்டத்தோட பறக்கிறதா? பறப்பாங்க ஒரு ஆங்கில சரி. இப்படியே மத முன்னும் போகணுமா? அம்மா கடவுளே. ஐயோ கடவுளே. நிமித்தாங்க மக்களே எங்க அதில் முன்னுக்கு நான் ஒருக்கா பிடிச்சி பார்த்தேன். நான் இழுக்கிற வேண்டாம் அந்த 4 பட்டம். இப்போ இதையும் விட்டா எப்படி இருக்கும்? நூல் தஞ்சிருக்கா? எங்களையும் தூக்கணும். ஒரு அண்ணாவை தூக்கினது இல்லை முதல்ல இருக்க. அது இந்த இடம் பால் அந்த பால் சிக்கப்பட்டுரும். அந்த தடிக்குள்ள சிக்கப்படாது.
டேய் விட்டுட்டு வாங்கடா. விட்டுட்டு ஓடியாங்கடா டே. விட்டுட்டு ஓடியா. அங்க அவனே தூக்குது. வாளா எடுத்து வாளா. இந்த காத்தி. இதுல என்ன தான் எழுவா தெரியும். அப்படியே கையை விடணுமா? விட்டுட்டு ஓடியாங்க. ஓ ஆமா, கடவுளே. ஆனா உண்மையா இதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே இல்லையே. சுரியா விழுகுது மக்களே, சும்மா விழுவே இல்லையா. அப்படியே மேலே வேறுங்க பட்டது. வால் இன்னும் மேலே போகுமா? இன்னும் போகுமா பட்டம் மேலே? ஆ சத்தம் கேக்குது பாருங்க. ஓ அந்த கயிறு தான் சத்தம் கேக்குது. என்ன இது எத்தனை நாள் செலவழிச்சிருப்பீங்க என்ன காலம்? இந்த பெரிய வட்டத்தை வந்து ஒரு 5 நாளா பாடுதாங்க. ஒரு 5 நாளா இது அந்த மரத்துக்குள்ள சிக்குவாங்க. கமுவால் வெட்டி கிட்டி இது கட்டுறதை ஒரு 2 நாள்ல கட்டிட்டோம். எல்லாம் மெழுகுதைக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. எல்லாம் ஆக்கள் இல்லை தானே, பள்ளிக்கூடம் பாடங்க எல்லாம் சொல்லட்டும். என்னடாப்பா 4 பேர் தூங்கியே வருது இல்லையே. அவன் மேல போறான்டா. குட்டா போடுமாடா. ஒரே முன்னாடி போடும் எல்லாரும் சேர்ந்து பம்பர மாதிரி போடுவீங்க. அப்படி அங்க இழுக்கணும் போல, அந்த கட்டுக்க கொழுவுப்படுறது அந்த பக்கமா இழுத்து தான் வரும். இப்ப சரி அப்படி எழு 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 எழு. எனக்கு பயமான ஒரு ஆள் விட்டா நானும் சேர்ந்து போடுவேன். இங்க வேற முசுறு கடிக்க போறா. இழுவை எப்படி இருக்குன்னு பாப்போம். எழுத்து பார்க்கலாமா?
ஆத்தி இதுக்கு செல வருது இல்லையா? ஆமா அந்த காற்று வண்டி விழுது அவடத்தெல்லாம் விழுபடுத்து பிறகு வருது இல்லை. வருது இல்லை அதுக்கு பிறகு இந்த கரங்கம்பியில் எப்படிங்கன்னா கட்டினா தூக்கி கொண்டு போயிருக்கும் போல இருக்கு. ஒரு முறை இதுலையா காட்டுறது? ஆ அருமை அருமை சொல்லி வேலையில் பட்டம் வரிசை நிற்கிறது வேறுங்க. எங்களுக்கே பார்க்க ஏத்தோணும் போல இருக்கு பட்டம். கிட்டவா வேறுங்க அப்படியே மேலே வேறுங்க 1 2 3 4 5 பட்டம். இந்த பெரிய பட்டத்தோடு சேர்த்து 5ஆவது பட்டம். அடுத்தது வந்து இப்போ கடைசி ஆயத்தின் அந்த பெரிய பட்டத்தினுடைய வாலினுடைய நீளத்தை பாருங்க எங்கே வரைக்கும் வால் வருதுண்டு. உண்மையாக சொல்லி வேலை இல்லையா? பட்டத்தின் அடையாளம்ண்டா அது வடமராட்சி தான். அதுக்கு பிறகு தான் உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் இப்படி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அது பட்டம் எதை பார்த்து ரசிக்கிறேன். கண்க குத்துதாளுக்கு எந்த நாள் நிற்குமா? இதுகள் மாறிச்சுதாண்டா ஆப்போசிட்டாக மாறினாண்டா. சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். பட்டம் ஏற்றுறதை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நாங்கள் இனி இப்படியே வீட்டை போக போகிறோம். உண்மையிலே இந்த பட்டம் ஏற்றுற காட்சியை பார்த்த அடிப்படையில் சொல்கிறதுண்டா அந்த இடத்தை நிற்கும் போது அந்த மகிழ்ச்சி வாயால் வார்த்தையால் சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு தருணமாக எனக்கு இருந்தது. இப்போ இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன அவ்வளோ பெருசாக தெரியலையேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நாளாவது இந்த வடமராட்சிக்கு வந்து பெரிய பட்டம் ஏற்றுவார்கள் எல்லாம் அந்த இடத்துல நின்று ஒவ்வொரு சின்ன தம்பியில இருந்து பெரியவர்கள் இருந்து கயிறு பிடிக்கிறவர்கள் இருந்து வால் கட்டுறவர்கள் இருந்து பட்டத்தை தூக்குறவர்கள் இருந்து எல்லாருமே அப்படியே கதைச்சு பேசி அதை ஏற்றி அப்படியே மேலே ஏறினதுக்கு பிறகு ஒரு பெருமூச்சொன்று விடுவார்கள் அல்லவா? அந்த தருணத்தை நீங்கள் நேராக வந்து உணர்ந்து பாருங்கோ. வார்த்தையால் உண்மையிலே சொல்ல முடியாதது. எங்கிற அந்த பட்டம் இந்த பக்கத்தில் நின்றா தெரியும் தானே? அங்கே நிற்குது தெரியுதா? இதுதான் நாங்கள் பார்த்த பட்டத்தினுடைய தொடர்ச்சி அப்படியே அங்கே ஏறிக்கொண்டு இருக்குது. சரி மக்களே, இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி 10 பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.